வச்சுட்டு கண்டிப்பா நீங்க இன்டர்வியூல ஃபெயில் ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்றத நீங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நார்மலா எவ்வளோ ஹவர் ஆஃப் டிஸ்கஷன் உங்களுக்கு பிளான் பண்ணியிருக்காங்களோ அந்த டிஸ்கஷன் கொடுத்துருக்க மினிட்ஸோட உங்களோட டிஸ்கஷன் வந்து ரொம்ப ஷார்ட்டாகவே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர்வியூ வந்து 30 மினிட்ஸ் உங்களுக்கு பிளான் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 10 to 15 மினிட்ஸில் உங்களோட டிஸ்கஷன் க்ளோஸ் ஆகிடும். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, இன்டர்வியூர் வந்து டீப் டிரைவ் இன்டு தி ஆன்சர் அண்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்க ஒரு சிம்பிளாக ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, அந்த கொஸ்டினுக்கு நீங்கள் பதில் சொல்வீங்க. இன்னும் எப்படி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட இன்டர்வியூவர் உங்களை பார்த்து அந்த கேள்வி கேட்க மாட்டாரு. அந்த ஆன்சர் நீங்கள் சொன்னோன்னே சரி ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போகலான்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மாலிட்டியோட அந்த கொஸ்டினை முடிச்சிருவாரு. மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்களோட சேலரியை பற்றி என்கொயரி பண்ண மாட்டாரு. எவ்வளோ சேலரி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி என்கொயரி பண்ண மாட்டாங்க. நாலாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்களோட நோட்டீஸ் பீரியட் டேஸ் எவ்வளோ, அதை வந்து நெகோஷியேட் பண்ணி சீக்கிரம் ஜாயின் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்கிற எந்த ஒரு கேள்வியும் கேட்க மாட்டாங்க. கடைசி விஷயம் பார்த்தீங்கன்னா, இன்டர்வியூரோட பாடி லாங்குவேஜ்லேயே நீங்கள் அப்சர்வ் பண்ணலாம் பாடி லாங்குவேஜ் பாசிட்டிவாக இருக்கா இல்லை நெகட்டிவாக இருக்கான்னு சொல்லி. நெகட்டிவாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் இன்டர்வியூவில் ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரம் மணி. பை பாய்.